இங்க 1 வீக்காவே மழை மூடமாவே இருக்கு. வெயிலே வரமாட்டேங்குது. அதனால துணியெல்லாம் துவைச்சு போட்டோம்னாக்கா காயறதே இல்ல. 2 நாள் 3 நாள் ஆனாலுமே. இது மாரி கிளைமேட் இருந்தாக்கா நம்மளுக்கு பஜ்ஜி போண்டா தான் சாப்பிடணும்னே தோணுது. அதனால வீட்ல மாவும் இல்ல, வாழைக்காவும் இல்ல. அதுக்கப்புறம் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தாரு. வாங்கிட்டு வந்து எல்லாமே அவர் தான் ரெடி பண்ணிட்டு, அவர் தான் பஜ்ஜியுமே போட்டு எடுத்துட்டாரு. ஏன்னா நான் மதியமே அரிசி ஊற வச்சிருந்தேன். அரிசி கழுவி எடுத்துட்டு நான் கடைக்கு கிளம்பியாச்சு மாவு அரைச்சுட்டு வரேன். கடை வந்துட்டு அவ்வளோ தூரமெல்லாம் இல்ல. கொஞ்சம் பக்கம் தான். அதனால நம்மளே நடந்து போயிட்டு வரோன்ட்டு கிளம்பியாச்சு. வந்துட்டு வந்ததுமே 2 பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். வைனானாக்கா 1/4 கிலோ கறி கொடுத்துட்டுருந்துச்சு அம்மா. அதை வந்துட்டு குழம்பு வைக்கலான்ட்டு குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணேன். குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவுறதுக்கு பாத்திரம்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே கழுவி வச்சுட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அப்படியே மாவும் கரைச்சி வச்சுட்டேன். நான் மாவு வந்துட்டு தோசைக்கு இட்லிக்கு ஒரே மாவு தான் யூஸ் பண்ணுவேன். தோசைக்கு இட்லிக்கு தனித்தனியாக நான் பண்ணவே மாட்டேன். மாவு கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து தூங்குறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. தம்பியும் அழுதுட்டு இருந்தா சரி அவனை தூங்க வைக்கலான்ட்டு கிளம்பிட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.